கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட சிலுவையில் இயேசுவின் 7வது வார்த்தையை நாம் தியானிப்போம். சிலுவையில் இயேசுவின் 7ஆம் வார்த்தை இது லூக்கா 23வது அதிகாரத்திலே 46வது வசனத்திலே இது காணப்படுகிறது. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்பதாக இயேசு சொல்லுகிறார். இந்த லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனத்திலே இது நாம் வாசிக்கிறோம். இதே பகுதியை, இதே சம்பவத்தை மத்தேயு 27வது அதிகாரம் 50வது வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 27:50 இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். ஆவியை ஒப்புவிக்கிறேன், இப்போ ஆவியை விட்டார் என்று மத்தேயு எழுதுகிறார். அதற்கப்புறம் பார்த்தோம்னா மார்க்கு 15வது அதிகாரம் 37வது வசனத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனத்திலே மீண்டும் அதே சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆவியை ஒப்பு கொடுத்தார். அப்போ தொடக்கத்திலிருந்து 4 சுவிசேஷர்களும் இந்த சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். அப்பொழுது அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால், ஆவியை ஒப்புவிக்கிறேன், ஆவியை விட்டார், ஜீவனை விட்டார், ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த இடத்திலும் மரித்தார் என்று சொல்லவில்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எந்த இடத்திலும் மரித்தார் என்று அங்கு சொல்லப்படவில்லை. சங்கீதம் 31வது அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். உமது கையிலே எனது ஆவியை ஒப்புவித்தேன் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக சங்கீதத்தில் இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கக்கூடிய காரியத்தை நாம் வாசிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து ஆழ்ந்த வேத தியானம் உள்ளவராக காணப்பட்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே அவர் அதிகமாக வேதத்தை தியானிக்கிறவராய் காணப்பட்டிருக்கிறார். அப்போ ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு 2 கண்கள் உண்டு. ஒன்று ஆழ்ந்த ஜெப வாழ்க்கை, கிறிஸ்துவை குறித்த அன்பின் தியானம், அந்த ஜெபம். அடுத்தபடியாக வேத தியானம். அப்போ வேத தியானம் ஒரு பக்கம் இருக்கணும், ஜெபம் ஒரு பக்கம் இருக்கணும். இது 2 சேர்ந்தது தான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த பகுதிகள் 2 ஒரு மனிதனுக்கு இருக்கும்போது தான் தேவனால் அந்த மனிதனை ஆவிக்குரிய மனிதனாய் கட்ட முடியும். எனவே சாத்தானை வேத வாக்கியத்தின் மூலமாகவே இயேசு வென்றார். ஒவ்வொரு முறையும் சாத்தானும் கோட் பண்ணுறான், பைபிள்லேருந்து தான் கோட் பண்ணுறான். ஆனால் இப்படியும் எழுதியிருக்கிறதே என்று சொல்லி இயேசு சாத்தானை தன்னுடைய வேத அறிவின் மூலமாக முறியடித்தார். வேதத்தின் நியாயங்கள், வியாக்கியானங்கள் எல்லாவற்றையும் அவர் தெளிவுடன் பேசினார். அந்த அளவுக்கு அவர் வேதத்தை கற்று அறிந்தவராக இருந்தார். பழைய ஏற்பாட்டிலே பிரதான கட்டளை எது அப்படின்ற கேள்வி வந்தபோது உடனடியாக பதிலளித்தார். அப்போ தேவனுடைய வார்த்தையோடு எந்த அளவுக்கு நாம் பழகுகின்றோமோ, நேரம் செலவிடுகின்றோமோ, அந்த அளவிற்குத்தான் நமக்கு ஆவிக்குரிய வலிமை இருக்கும். எனவே we have to spend a lot of time with the word of God. இதை படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், அறிவுபூர்வமாக படிக்க வேண்டும். பைபிள் ஸ்டடி பண்ணணும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தேவனுடைய குரலை இந்த வார்த்தையின் மூலமாக நாம் கேட்க வேண்டும். இந்த மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனிடமிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் வாழ்கிறான் என்று இயேசு சொன்னார் அல்லவா? அப்படி அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் தேவன் பேச வேண்டும். அப்படி நம்ம 2 அனுபவங்களும் வேதத்தை குறித்து நம்ம இடத்துல இருக்க வேண்டும். எனவே வேதம் சொல்லுகிறது, புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள் என்று சொல்லுகிறது. எனவே நமது வேதத்தோடு நாம் அதிகமாக பழக வேண்டும். இதுமாதிரி அதிக வாஞ்சியோடு கூட இருக்க வேண்டும். நம்முடைய ஊனோடு, உயிரோடு, நம் உடலோடு, இரத்தத்தோடு, ஜீவனோடு இந்த வேதம் கலந்திருக்க வேண்டும். அந்த அளவுக்கு நாம் வேத தியானம் என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஒரு உயிர் மூச்சாக இருக்க வேண்டும். இதைத்தான் நாம் பார்க்கிறோம். உபாகமம் 11வது அதிகாரம் 19-20 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். வேத வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் ஆத்துமாவிலும் பதித்து கொள்ளுங்கள், அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற போதும், நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. அப்போ இப்படியெல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, இந்த வேதத்தை கற்றுக் கொடுங்க, இந்த வேத வார்த்தைகளை இருதயத்தில் எழுதுங்க, ஆத்மாவில் பதித்து கொள்ளுங்க, இது உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசிங்க. தூங்கும் போதும், படுக்கும் போதும், நிமிரும் போதும், எந்திரிக்கும் போதும், எல்லா சூழ்நிலையிலும் இந்த வேதம் உங்களை விட்டு பிரியாது இருக்கட்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுகிறது. ஆனால் இன்றைய சந்ததி எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? இன்றைய சந்ததி
இந்த வேதத்தை பழகவில்லை, வேதத்தினுடைய வார்த்தைகளை அவர்கள் பழகவில்லை. அவர்கள் ஆடவும் பாடவும் கூத்தடிக்கவும் அதுக்கு பேர் ஆராதனை என்று சொல்லவும் பழக்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஒரு கான்சர்ட் நடத்துகிறாங்க. அதுக்கு 5000 10,000 டிக்கெட்லாம் போட்டு வாங்குகிறாங்க. மக்கள் அதுக்கு போகிறாங்க. ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய கான்சர்ட் 5000 டிக்கெட் ஒன்று, 200 டிக்கெட் ஒன்று அப்படி நடத்துகிறாங்க. அப்போ பார்த்தா அந்த இடத்துல ஒரு 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 ஒர்ஷிப் லீடர் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் காண்பிக்கப்படுறார். அவரை தான் எல்லாரும் ஆராதிக்கிற மாதிரி இருக்குது. அவர் சொல்கிறது எல்லாரும் செய்கிறாங்க. இப்படி ஆடுறாங்கன்னா அப்படி ஆடுறாங்க, அப்படி ஆடுங்கன்னா இப்படி ஆடுறாங்க. இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு ஏதுவான ஒரு விஷயமா எல்லாம் கருதப்படுகிறது. கிடையவே கிடையாது. வேதத்தில் எங்கே மாதிரி இருக்குது? இயேசுவோ பவுலோ ஆதி திருச்சபை அப்போஸ்தலர்களோ அல்லது அதுக்கு பின் வந்த ஊழியர்களோ இப்படி சொல்லி கொடுத்தாங்களா? கிடையாது. இதெல்லாம் இப்போ வந்திருக்கு. இதெல்லாம் ஃபாரின்லேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க. புதுசாக காரியங்களை இறக்குமதி பண்ணுறாங்க. ஒருத்தர் வராரு, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பூம்பு மாட்டுக்காரன் ஒரு காலத்தில் வந்த மாதிரி இப்போ அவர் நல்ல காலம் பிறக்குது அப்படிங்கிறாரு. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் கிறிஸ்தவத்துக்கும் இது போன்ற ஆடல் பாடல் கொண்டாட்டங்களுக்கு என்ன சம்பந்தம்? எதை நோக்கி நம்ம ஒரு சந்ததியே எதை நோக்கி வழிநடத்தி கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரோட வார்த்தைக்கு வா கற்றுக்க, ஆண்டவரோட பழகு, அப்படி அதுக்காக இதெல்லாம் வழிவகுக்குது. இல்லை சினிமாவில் அவங்களாம் அடிமையாக இருக்காங்க, சினிமா பாட்டு அவங்களாம் நாங்கள் ஆண்டவருக்குள்ளே நடத்துகிறோம். நீங்கள் வேறு ஒரு இயேசுவல்லையா பொதிக்கிறீங்க. அதே போல் ஒரு ஜெராக்ஸ்லாம் கிடையாது. அந்த சினிமாவை போலவே இங்கே பாட்டு எழுதுறது, அந்த சினிமாவை போலவே இங்கே ஒரு இது பண்ணி இதை ரசிக்க வச்சு அப்படி அவங்கள கொண்டு வர்றோம். அது எங்கே கொண்டு போகிறீங்க? அவங்கள உலகத்தை நோக்கி தான் கொண்டு போகிறீங்க. ஒரு உணர்ச்சி வசமான ஒரு நிலைக்குள்ளே தான் கொண்டு போகிறீங்க. அதில் என்ன பிரயோஜனம்? மைக்கேல் ஜாக்சனோட பாடலை கேட்டு கதறி அழுது உணர்ச்சி வசப்படுறவங்களாம் இருக்கிறாங்க. ஆம்புலன்ஸ்லாம் தூக்கிட்டு போகிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் பழைய வாழ்க்கையில். யூடியூப்பில் பார்த்தாங்கன்னா தெரியும். அப்படியே அவரோட பாட்டு பாடுவாப்பில், அப்படியே இது பண்ணுவாப்பில், கீழே அப்படியே கதறுவாங்க எல்லாம். இதெல்லாம் ஒரு விதமான ஒரு உணர்ச்சி வயப்பட்ட ஒரு நிலை. அப்போ அது ஆவிக்கேற்றதா, வேதத்துக்கேற்றதானா? கிடையாது. அப்போ அதே காரியத்தை தான் இன்றைக்கு ஒர்ஷிப்புங்கிற பேரில் ஆவிக்குரிய உலகத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒர்ஷிப் லீடர்ஸ் அப்படின்னு அதுக்கு ஒரு பதவி ஒரு பேரை வேற கொடுத்து அதற்கு கீழே இதெல்லாம் நடக்குது. நோ, திஸ் இஸ் நாட் ஸ்கிரிப்சரல், திஸ் இஸ் நாட் பிப்ளிக்கல், திஸ் இஸ் நாட் ஸ்பிரிச்சுவல், திட் டசன்ட் கோ வித் த வேர்ட் ஆஃப் காட். இந்த மாதிரியான ப்ராக்டிசஸ் இட் இஸ் நாட் காட் மேட், இட் இஸ் ஹியூமன் மேட். எப்படி மனிதனால் உண்டாக்கப்பட்ட சடங்கு சம்பிரதாயங்கள் சில திருச்சபையில் இருக்கோ, மனிதனால் உண்டாக்கப்பட்ட சில மரபுகள், மனித மரபுகள், பாரம்பரியங்கள்லாம் இருக்கோ, அதுபோல் இதுவும் ஒரு ஹியூமன் ட்ரெடிஷனாக இது உருவாக்கிட்டாங்க. அப்போ இது நிறைய பேர் சொல்லுவாங்க, தாவீதை போல் நாங்கள் நடனம் ஆடக்கூடாதா? தாவீது ஆடினாரு, தாவீது நடனம் மட்டுமா ஆடினார்? அவர் விருத்த சேதனம் பண்ணார். நீங்கள் விருத்த சேதனம் பண்ணுவீங்களா? அவர் ஒன்றுக்கு மேற்பட்ட பேரை திருமணம் பண்ணார். அப்போ அவர் நமக்கு முன்மாதிரியா? இயேசு தான் ஏன் உனக்கு முன்மாதிரி? அவரா முன்மாதிரி நமக்கு? இயேசு தான் நம்முடைய ரோல் மாடல். நீங்கள் இயேசுவை ஆடையாய் தரித்து கொள்ளுங்கள்னு சொல்கிறாரு. இயேசு என்னை பின்பற்றுங்கிறாரு. சிலுவை சுமந்து ஏன் பின்னாடி வாங்க, எனக்கு சீஷனாக இருக்குங்கிறாரு. நம்ம தாவீதோட சீஷன் கிடையாது, இயேசு கிறிஸ்துவோட சீஷர். நம்ம மோசேயினுடைய சீஷனும் கிடையாது. நாம் புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையில் இயேசுவை பின்பற்றும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு பின்னாடி நடக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. அவங்களாம் நமக்கு முன்மாதிரி கிடையாது. அப்போ இயேசு எதில் அவர் பிரியப்பட்டிருந்தார்? இந்த வேத தியானத்தில் அவர் ஆழமாய் ஊன்றியிருந்தார். நாமும் அப்படியே கர்த்தருடைய வேதத்தில் நம்முடைய கவனம் இருக்க வேண்டும். இந்த வேதத்தை நாம் அதிகமாக தியானிக்க வேண்டும். சங்கீதம் 1வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருந்து அந்த காரியத்தை தன்னுடைய இருதயத்தில் சிந்தித்து கொண்டு அதையே பற்றி யோசித்து கொண்டு உலக வேலைகளின் மத்தியிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை அப்பப்போது நினைவுபடுத்தி கொண்டதை தியானித்து கொண்டு அப்படி இருக்கிற மனிதன் பாக்கியவான். லூக்கா 11வது அதிகாரம் 28வது வசனம், தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள். அப்போ தேவனுடைய வார்த்தைங்கிறத காத்து கொள்ளணும். நிறைய பேருக்கு நீ காலையில் என்ன படிச்சிங்க, என்ன வசனம் தியானிச்சிங்க தெரியாது. என்ன தியான புஸ்தகம் படிச்சிங்களா, அதில் எந்த பகுதி படிச்சிங்க தெரியாது. மக்களுக்கு கூட நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். சாம்சன் பால் பிரதர் எழுதின தியான புஸ்தகங்கள் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஜீவ நீரோடை ஊழியங்கள் சகோதரர் சாம்சன் பால் பாண்டிச்சேரியில் அவங்க ஒரு
ஜீவநீருடைய ஊழியங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது. அது அவங்க தான் ஃபவுண்டர், அவங்க தான் அதை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஒவ்வொரு வாலிபர்களுக்குன்னு தனியாக தியான புத்தகங்கள் இருக்குது. இப்போ பொதுவாக எல்லாரும் படிக்கிற மாதிரி இருக்குது. குழந்தைகளுக்குன்னு தனியாக தியான புத்தகங்கள் இருக்குது. அவங்கவுங்க வயதுக்கு ஏற்றார் போல் அவங்கவுங்க புரிந்து கொள்கிற விதமாக எல்லாம் அவங்கவுங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக ஜீவநீரோடைன்னு போட்டு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே பிரதருடைய செய்திகள்லாம் நீங்கள் கேட்கலாம். ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். சரி, அடுத்தபடியாக பிரசங்கி 8வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் பார்ப்போம். அதில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியை விடாது இருக்கிறதுக்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஆவியை விடாமல் இருக்கிறதுக்கு யாருக்கும் there is no power. மரண நாளின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை, இல்லையா? நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை? இது சொந்த வீடா வாடகை வீடா? நம்ம உடம்புல உயிரே வாடகைக்கு தான் இருக்குது. எல்லாம் இந்த பூமியில் இருக்க வரைக்கும் தான் எதாக இருந்தாலும் அதோடு தான் முடிஞ்சுன்னா போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஆவியை விடாது இருக்கிறதுக்கு எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. ஆனால் அந்த அதிகாரம் ஒருவருக்கு மாத்திரமே, இந்த சரித்திரத்தில் ஒருத்தருக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து இயேசு சொல்லுகிறார். யோவான் 10வது அதிகாரம் 17-18 வசனங்களிலே இயேசு நம்மிடம் இப்படியா சொல்லியிருக்கிறார், நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், யாராலையும் எடுக்க முடியாது. நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அப்போ அதை கொடுக்கிறதும் அவர் தான் கொடுத்தாரு, அதை எடுக்கிறதும் மீண்டும் அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை பிதாவிடமிருந்து பெற்றுக்கொண்டார். இந்த இயேசுவனுடைய குருசிஃபிக்ஷனை, இயேசுவனுடைய ரிசரக்ஷனை பைபிள் மாத்திரமல்ல, இந்த பைபிளுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஹிஸ்டாரியன்ஸ், ரோமன் ஹிஸ்டாரியன்ஸ், அவங்களும் அதெல்லாம் வந்து செக்குலர் ஒர்க்ஸு, ஹிஸ்ட்ரி, அந்த ஹிஸ்டாரிக்கல் ஒர்க்ஸு கூட இயேசுவினுடைய காரியங்களை பதிவு செய்கிறது. டாசிட்டஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். டாசிட்டஸ் அவர் வந்து ஜீசஸோட குருசிஃபிக்ஷன் நடந்துச்சு, அண்டர் போன்டியஸ் பைலேட் இது நடந்தது என்பதை அவர் தன்னுடைய ஒர்க்காக இருக்கக்கூடிய ஆனல்ஸ் அப்படிங்கிற ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ உள்ள புத்தகத்தில், ஆத்தென்டிக் இண்டிபெண்ட் ரோமன் சோர்ஸ் அது, அதில் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஏர்லி கிறிஸ்டியன்ஸ் இன் ரோம் ஆஸ் வெல் அஸ் த குருசிஃபிக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்டர் போன்டியஸ் பைலேட் அவர் பதிவு செய்து எழுதியிருக்கிறார். அவர் பேர் டாசிட்டஸ். ஹி இஸ் அ ரோமன் ஹிஸ்டாரியன். அதே மாதிரி சூட்டோனியஸ்னு ஒருத்தர் இருக்கார். அவரும் ஒரு ரோமன் ஹிஸ்டாரியன். அவங்களாம் பைபிளுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, அவங்களாம் ரோம ஆசிரியர்கள், ரோம வரலாற்று வல்லுநர்கள். அப்போ சூட்டோனியஸ் சொல்கிறாரு, அவருடைய ஒர்க்கு லைவ்ஸ் ஆஃப் சீசஸ் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜேர்னல் எழுதுகிறாரு. அதில் கிறிஸ்டஸ் அப்படிங்கிற வார்த்தையில் கிறிஸ்துவை அவர் வழங்கியிருக்கிறார். இப்போ கிளாடியஸ் அப்படிங்கிற ஒரு சீசர் வந்து ஜூஸை ரோம்லேருந்து எக்ஸ்பெல் பண்ணிட்டாரு. அதுக்கு காரணம் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, இந்த கிறிஸ்டஸ் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்கிறாரு. கிறிஸ்து அப்படின்ற அந்த மூல வார்த்தை, கிறிஸ்டஸ்ங்கிறது கிரைஸ்ட்டுங்கிறதுனுடைய மூல வார்த்தை, அதில் அவர் அப்படியா எழுதியிருக்கிறார். அதே போல் ஜோசபஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரோமன் ஹிஸ்டாரியன். அவரும் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் ரோல் ஆஸ் அ வைஸ் டீச்சர் அதை குறித்து எழுதியிருக்கிறார். அதே போல் அவர் குருசிஃபிக்ஷன் ஆஃப் ஜீசஸ் ஆஸ் வெல் அஸ் ரெசரக்ஷன் ஆஃப் ஜீசஸை பதிவு செஞ்சுருக்கிறார். அப்போ இவங்கெல்லாம் they are not biblical sources. These sources are from outside Bible, இல்லையா? அப்போ these are the external verification of Jesus' existence. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், தேவன் இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார், அவர் நம் மத்தியிலே வாழ்ந்தார், மாம்சம் மனு உருவானார், நம் மத்தியிலே வாசம் பண்ணினார், அவர் வந்தார், நமக்காக இந்த பூமியில் தன்னுடைய ஜீவனை தந்தார். அவர் தன்னுடைய ஜீவனை தந்தது மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய ஜீவனை அவரே முன்வந்து தந்தார், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார், அவர் வெற்றி சிறந்தார், மரணத்தை வென்றார். என் பின்னாடி வா, ஒன்றையும் நான் அப்படி நடத்துவேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அதுவே நம்முடைய நம்பிக்கை. எனவே இந்த இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். அவர் தான் தேவன், அவரை தவிர வேறு எந்த தேவனும் கிடையாது. மரித்து உயிரோடு கூட எழுந்தவர், அவருடைய ஒரு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் இருக்குது அவர் இந்த பூமிக்கு வந்தாருங்கிறதுக்கு. அவர் மரித்து உயிரோடு கூட எழுந்தார், சூப்பர் நேச்சுரல் எவிடன்ஸ் இருக்குது. அவர் தான் காட் என்பதற்கு, அவர் தான் கர்த்தர். அதனால தான் மரித்து யாரால் அங்கே உயிரோடு எழுந்திருக்க முடியும்?
இயேசு ஒருவர் மாத்திரமே மரித்து உயிரோடு கூட எழுந்தவர். அப்போ அவர் He is God. He is God. அதனால தான் பாடுறோம், He is Lord, He is Lord, He has risen from the dead and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is the Lord. இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும், எந்தன் இயேசுவே ஆண்டவர். அவர் தான் ஆண்டவர், அவர் தான் கர்த்தர், மரணத்தை வென்றவர், சாவாமி உள்ளவர், தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தராக இருக்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு ஒருவரே கர்த்தர். முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கையிடும், மரித்து உயிரோடு கூட எழுந்தவர். இன்றைக்கும் அவருடைய கல்லறை இந்த பூமியில் இருக்கிறது. இந்த உலகத்தில் ஒரே ஒரு கல்லறை மாத்திரம்தான் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது, அது இயேசுவின் கல்லறை. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று அந்த கல்லறையில் எழுதப்பட்டிருக்கிறது. இதுவே சத்தியம், இதுவே வேதம் சொல்லுகிற சத்தியம், இதுவே ரோம வல்லுநர்கள், ரோமன் ஹிஸ்டாரியன்ஸ் சொல்லுகிறக்கூடிய சத்தியம். இதுவே ஒரு மனிதனுடைய ரட்சிப்புக்கான வழி. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே வாசல், என் வழியாக உட்பிரவேசியுங்கள், நானே பிதாவை நீங்கள் சென்றடையத்தக்கதான வழியாக இருக்கிறேன், நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னார். எனவே இப்பொழுதும் யூ டோன்ட் கீப் யுவர் ஃபெய்த் ஆன் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்தவத்திற்கு நான் உங்களை அழைக்கவில்லை, ஆனால் கிறிஸ்து என்கிற நபரோடு, கிறிஸ்து என்கிற தெய்வத்தோடு நீங்கள் உறவுள்ளவர்களாக வாழும்படி உங்களை அழைக்கிறேன். அவர் உங்களை நடத்துவார். அவரே கர்த்தர், அவரே தேவன், அவரே நம் பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர், விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் நாம் ஜெபிப்போம். அப்பா பிதாவே மகு ஸ்தோத்திரம், அப்பா இயேசுவே மகு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே மகு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் தியானித்த இந்த வேத பகுதிக்காக, இந்த காரியங்களுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தில் ஆண்டவரே ஒரு வெளிச்சத்தை தந்திருக்கிறீர். நீரே கர்த்தர் என்று நாங்கள் யாவரும் அறிந்து கொள்ளும்படி செய்திருக்கிறீர். எங்களுக்காக நீர் மரித்தீர், எங்களுக்காக உம்முடைய ஜீவனை நீர் விட்டீர். ஆண்டவரே, உம்முடைய ஆவியை நீர் பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தீர். எங்களுக்காக ஆண்டவரே நீர் இதை ஏற்றுக்கொண்டீர். ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தீர். நீர் வெற்றி சிறந்தீர், மரணத்தை வென்றீர். ஆண்டவரே, இதோ நீரே கர்த்தர் என்று வானமும் பூமியும் உங்களுக்கு சாட்சியாக இருக்கும்படிக்கு இந்த வேதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். எவ்வளவோ ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸை தந்திருக்கிறீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவை தொடர்ந்து ஆண்டவரே உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளவும், உம்முடைய வழிகளில் நடந்து உம்மால் வரக்கூடிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபை தாருங்க. ஆண்டவரே, பாவத்தின் வஞ்சனையால் நாங்கள் ஒருபோதும் கடினப்பட்டு விடாதபடிக்கு, எங்கள் பாவத்திற்காக நீங்கள் மரித்தீங்க, ஜீவனை தந்திருக்கீங்கிறது மறந்து விடாதபடிக்கு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலை இல்லாதபடிக்கு நாங்கள் சென்று விடக்கூடாது. ஆண்டவரே, உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. உங்கள் மேலே இருக்கக்கூடிய அன்பு ஒரு நாளும் குறைஞ்சிடக்கூடாது. மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு போயிடக்கூடாது. ஆண்டவரே, மீண்டும் உலக சிற்றின்பங்களை நோக்கி போயிடக்கூடாது. நீங்கள் எப்படி உலகத்தை ஜெயித்தீங்களோ அதே போல் நாங்களும் ஜெயிக்கணும். ஆண்டவரே, சிலுவையை சுமந்து கொண்டு உங்கள் பின்னாடி வரணும்ப்பா. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் ஆண்டவரே நாங்கள் உங்களை மட்டும் விட்டுறக்கூடாதுப்பா. உங்களை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு உங்கள் பின்னாடியே வந்துடணும்ப்பா. எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொள்ளணும்ப்பா. நிந்தைகள், அவமானங்களை ஏற்றுக்கொள்ளணும்ப்பா. எல்லாவற்றையும் சகித்து நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி சிறக்கணும்ப்பா. நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குன்னு பவுல் சொன்னாரே, அவரை போல் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் முடிக்கிற தருவாயில் சொல்லணும்ப்பா. அந்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கை இருக்கணும். ஆசீர்வதிங்க. பரிசுத்த ஆவியானவர் இன்னும் எங்களை பலப்படுத்துங்க. இன்னும் உடைய அபிஷேகத்தால் எங்களை நிரப்புங்க. இன்னும் உடைய வல்லமையால் எங்களை நிரப்புங்க. இன்னும் உடைய அன்பை எங்களுக்கு தாங்க. கிறிஸ்துவை போலவே எங்களை மாற்றுங்க. இயேசுவை போலவே எங்களை மாற்றுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். தேங்க்யூ. காட் பிளஸ்.